அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து லஞ்ச் பாக்ஸுக்காண்டி என்ன செய்கிறேன்னு பாருங்கள். பூசணிக்காய் கூட்டு தான் வைக்க போகிறேன். நான் நைட்டே வந்தல பெரும்பயிறு இருக்குல்ல, அதாவது தட்டைப்பயிறு, அதை வந்து ஊற வச்சுட்டு இப்போ காலையில் எடுத்து ஏஎம்சி குக்கரில் அதை ஒன்றா வேக போடுதேன். அது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா வேக வைக்கிறேன். வெந்ததுக்கு அப்புறவு நான் வந்து பூசணிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறவு பொடி உள்ளி ஒரு 10 உள்ளி அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி இது ரெண்டையும் ஒன்றா அந்த பயிரோடு ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டு வேக வைக்கிறேன். இது எல்லாம் நல்ல வெந்து வர்ற சமயத்தில் தான் நம்ம வந்து நல்ல மசிச்சு விட்டுக்கிடணும் அந்த காயெல்லாம், பூசணிக்காயெல்லாம். ஏன்னா சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் பிரச்சனை இல்லை, சாப்பிட்றவங்க. சில குழந்தைங்க காயெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களா இருந்தாங்கன்னா தூரம் எடுத்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதனால் நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து துவரத்துக்குள்ள மசாலா, தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் இதெல்லாம் பல்ஸ் பண்ணி அதோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து நம்ம சாம்பார் சாதம் இல்லை ரச சாதம் இதோடய ஒன்றா வச்சு சாப்பாடு கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த இதில் நம்ம ஒயிட் ரைஸை போட்டு கிளறியும் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம வச்சுக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லிக்கு தான் நான் சட்னி தாளிக்கிறேன். கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு தேங்காய், மல்லி இலை, புதினாக்கீரை, கருவேப்பிலை, புளி, இஞ்சி இது எல்லாம் சேர்த்து நான் சட்னிக்கு அரைச்சி வச்சுருக்கேன். க்ரீன் கலரில் இருக்கும். குழந்தைங்க வந்து கீரைகள் சாப்பிடாத குழந்தைங்களா, மல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களா இருந்ததுன்னா அதெல்லாம் தூரம் எடுத்து வச்சுருவாங்க. அப்போ இது இப்படி மொத்தமாக அரைச்சி வச்சுட்டு தாளித்து நம்ம சட்னி செஞ்சிட்டோம்னா அது அவங்களால எடுக்க முடியாது. பச்சை கலரில் இருக்கும்போது அவங்களுக்கு சில முக்கால்வாசி குழந்தைங்க அதை விருப்பமாக தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பூசணிக்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் பூசணிக்காயையும் நம்ம தாளிசம் போட்டு இறக்கிடணும். கடுகு, உளுந்தம் பருப்பு, உள்ளி எல்லாம் போட்டு தாளித்து அதில் ஒன்றா கிண்டி கிளறி கொடுத்துடணும் பூசணிக்காவை. அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் நான் சட்னிக்குள்ளது எல்லாமே நான் தாளிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்படி தான் அரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். சில பேர் இதை தாளிசம் போட்டுட்டு இந்த சட்னியிலே ஊற்றிக்கிடுவாங்க, அடுப்பில் விட்டு கொதிக்க விட மாட்டாங்க. நான் என்னென்னா தாளிசம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் ஸ்டவ்வில் தான் நான் அந்த பாத்திரத்தில் தான் நான் அந்த அரைச்ச சட்னியை ஊற்றிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். ரொம்ப ஒன்றும் கொதிக்கலாம் விட மாட்டேன் நான் அதில். அதுக்கப்புறம் இது போட்டுட்டு இதெல்லாம் நான் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்து வைக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சட்னியும் ஒரு பிளேட்லேயே எடுத்தாச்சு. லஞ்ச் பேக்குக்கு வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸு, பூசணிக்காய் கூட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிட வேண்டியதான். இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி இதுதான். அலைக்கும் சலாம்.